இங்க இந்துன்ற பொண்ணு கிளாஸ் ரூம்ல கவிதைய பாட்டா பாடிட்டு இருக்கா. அதை பார்த்தா எல்லாருமே ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுலயே ஒரு பையன் இந்த பொண்ணை ஒன்சரா லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பாட்டு பாடி முடிச்சதுமே முதல்ல அவன் தான் கை தட்டுறான். தென் இந்த பொண்ணு சாப்பிட்டு கை கழுவும் போது இவனை பார்த்துட்டே போறா. அதை பார்த்ததுமே இவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பின்னாடியே போய் அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். நீ பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்கிருந்து எடுத்தேன்னு கேட்கறான். அந்த பொண்ணுமே எனக்கு கவிதை நாவல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுல இருந்து நான் எடுத்தேன்னு சொல்றான். அண்ட் திரும்ப அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்க்கறா. அப்பதான் அந்த பொண்ணு லைப்ரரிக்கு போற பழக்கம்லாம் இருக்குன்னு சொல்றா. சோ நம்மளுமே லைப்ரரியோட மெம்பர்ஷிப் கார்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அண்ட் லைப்ரரியில போய் மெம்பர்ஷிப் கார்டு வாங்க எவ்வளவு ஆகும்னு கேட்கறான். ஆனா அவங்க 20 ரூபா சொல்லிடுறாங்க. சோ அவங்க அம்மா கிட்ட கேட்டு பார்த்தா அவங்க செம்ம திட்டி விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டாண்டி இதை கேட்டுட்டு என்னோட பொண்ணு கூட மெம்பர்ஷிப் கார்டெல்லாம் வச்சிருக்கா, உனக்கு என்ன புக் வேணும்னு சொல்லிட்டு எழுதி கூட அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து தருவான்னு சொல்றாங்க. சோ இவனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவன் கிளாஸ் பசங்கலாம் அந்த மாதிரி ஒரு புக்கை விலைக்கு வாங்கி 5 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இது என்னதுறான் கேட்கறான். ஃப்ரெண்டுமே அந்த புக்ல இருக்க விஷயத்தெல்லாம் இவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அதை கேட்டதுமே அந்த புக் நமக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு அவங்க லேப்ல இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம இந்த புக் கொண்டு வந்துடுறான். அப்பன்னு பார்த்து HMக்கு இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்களாம் அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறாங்கன்னு தெரிய வந்துருது. அதனால எல்லா கிளாஸ் ரூம்லையும் செக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது தெரிஞ்சதுமே பொண்ணுங்களை எப்படியும் செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கை இந்து கிட்ட கொடுத்துறான். அப்பன்னு பார்த்து இவங்க கிளாஸ் ரூம்லாம் செக் பண்ணிட்டு போகும்போது லேடிஸையும் செக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணோட பேக்கையும் செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுமே எங்க தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பொண்ணு டேபிள் கடையில ஒட்ட வச்சிருக்கா. தென் வெளியே வந்ததுமே நீ எல்லாம் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு அவன் கணத்திலே அரைஞ்சிட்டு இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா.